பிரியாணியில் இப்போலாம் எவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாரும் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அந்த மாதிரி நான் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணால் தான் இந்த ப்ரோட்டீன் ரிச் வெஜ் பிரியாணி. அது என்ன ப்ரோட்டீன் ரிச்? ஆமாங்க, சோயா சங்க்ஸ் அண்ட் ராஜ்மா இது ரெண்டையும் வச்சு பிரியாணி பண்ணுறதுனால தான் அது ப்ரோட்டீன் ரிச். ஏன்னா அது ரெண்டும் தான் வெஜிடேரியனை பொறுத்தளவு ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பொருட்கள். ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்தளவு இது ரெண்டையும் நான் தனித்தனியாக கிரேவியாக பண்ணேன் அப்படின்னா யாருக்குமே இறங்காது. அதனாலேயே நான் யோசிச்சு ஓகே இதை பிரியாணி ஃப்ளேவரில் பண்ணி கொடுத்து பார்க்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி யோசிச்சு தான் இதை மெயினாக லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி பண்ணுற அதே மெத்தட் தான், அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஒன்று நான் ராஜ்மாவை வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அதை தனியாக ஒரு 3 விசில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி வந்துட்டு பிரியாணிலாம் வந்துட்டு சூப்பராக வந்திருந்தது. உதிரி உதிரியாக எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப எம்ப்டியாக வந்துச்சு. அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சவன் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே போதும், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாய்.